வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் க்ரீமி சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 1 இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினா, ஒரு பெரிய சைஸ் லெமன் 1 எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், அரை மூடி தேங்காவை அரைச்சி எடுத்திருக்கேன். நூறு ml பால் எடுத்திருக்கேன். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு எப்பயுமே புதினா நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் அந்த கறியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம காரம் அதிகமாக சேர்க்கல, ஏன்னா இது க்ரீமியாக நம்ம செய்ய போகிறோம். காரம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா இது சிக்கன் மசாலா மாதிரி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் சிம்லேயே இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் தக்காளியிலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணியில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இது இருக்கட்டும். நாம் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணுறோம். நம்ம பால் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும். இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் 5 நிமிஷம். எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இதில் கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது 15 மினிட்ஸ் சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இது அதிகமாக காரமாக இருக்காது, ஏன்னா இதில் நம்ம அதிகமாக பாலையும் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் க்ரீமியாக இருக்கும். வயசானவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம், ஏன்னா இது காரமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே இந்த மாதிரி லெமனோட தோலை சீவி போடுங்க. லெமனோட தோலை நம்ம ஏன் இதில் சேர்க்குறோன்னா, ஏன்னா அது சிக்கனுக்கு ஒரு ஃப்ளேவரையும் ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். இப்போ இது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒவ்வொரு பீஸ்லையுமே அந்த க்ரீமினஸ் தெரியுது பார்க்கவே.
நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.